விஷசாராய சம்பவத்தில் 8 நபர்களை சிபிசிஐடி கைது செய்துள்ளது. இதனிடையே கல்வராயன் மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்சப்பட்டது குறித்து செய்தியாளர் அன்பரசன் அளித்த கள தகவல்களை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த சம்பவத்தில் இதுவரை 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இதுவரை 8 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜின் மனைவி விஜயா, கோவிந்தராஜுவின் சகோதரர் தாமோதரன் மற்றும் இவர்களுக்கு மெத்தனால் சப்ளை செய்த மாதேஷ் உள்ளிட்ட 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாதேஷ் என்பவர் ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் எல்லையோர பகுதிகளில் செயல்படாத கெமிக்கல் நிறுவனங்களிலிருந்து மெத்தனால்களை வாங்கி வந்து அதை கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜிடம் கொடுத்தது தெரிய வந்தது. குறிப்பாக அந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜிடம் இந்த மலைப்பகுதி நம்ம தற்போது இருக்கக்கூடிய இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் வைத்துதான் கொடுத்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த நாம இருக்கக்கூடிய பகுதியானது கல்வராயன் மலைப்பகுதி வெள்ளிமலை கிராம அருகே இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் தான் தொடர்ச்சியாகவே நமக்கு பின்புறம் தெரிகிற இந்த மலை குன்றுகள் பகுதிகளில் தான் தொடர்ச்சியாகவே கள்ளச்சாராயம் காய்க்கப்படுவதாகவும் அதே போன்று பிற இடங்களிலிருந்து வாங்கி வரக்கூடிய மெத்தனால்களை இந்த ஏஜென்ட்களுக்கு பிரித்து கொடுக்கும் வேலையையும் இந்த நமக்கு பின்னே தெரியக்கூடிய இந்த மலைப்பகுதியில் தான் வச்சு செஞ்சுட்டு வருவதாகவும் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் இதுவரை 8 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது மாவட்ட போலீசாரும் அதே போன்று மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாரும் இந்த கல்வராயன் மலையை சுற்றி ஒரு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக எங்கெங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது, அதே போன்று மெத்தனால்கள் எங்கெங்கெல்லாம் பிரிக்கப்பட்டது என்பது குறித்தான தகவல்களை சேகரித்து தற்போது அந்த இடத்தில் என்னென்ன மாதிரியான தடயங்கள் கிடைக்கிறது என்பது குறித்து தீவிர ஒரு விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் இன்னும் பலர் கைதாக கூடும் என்று சிபிசிஐடி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.